வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்வலப்ஸ். இப்போ என்வலப்பை பொறுத்தவரைய பிளாக் டாக்குமெண்ட் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ஆல்ரெடி மெயில் மர்ஜில் வந்து நம்ம ஒரு சில அட்ரஸ்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருப்போம். நம்ம எக்ஸல்ல இருந்து அட்ரஸ் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்வலப் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. இதில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கேயே நான் ஒமிட் பண்ணுறேன், இந்த அட்ரஸை வந்து ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னாக்க நம்ம இங்கேயே ஒமிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த அட்ரஸ் வந்து எனக்கு வந்து மேலே வந்து ஷோ ஆகும். சரி, ஓகே. இப்போ டெலிவரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. சரி, நம்ம எடுத்துக்குவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆட் டு டாக்குமெண்ட்டு இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த என்வலப்க்கு உண்டான கவர் மாதிரியே வந்துடும். A4 ஷீட்டில் வராது. இப்போ கர்சரை வந்து இந்த பாயிண்டில் வச்சு ஒரு கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ், செலக்ட் ரெசிபியன்ட்ஸ். சரி, டைப் நியூ லிஸ்ட்டு அப்படின்னாக்கா நம்ம இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னா பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்கிறப்ப யூஸ் ஆன் எக்ஸிட்டிங் லிஸ்ட்டு. சரி, இப்போ வந்து என்னோடய டேட்டாவெல்லாம் வந்து பழைய ஸ்டூடெண்ட்டை வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டு அவங்களோட டேட்டாலாம் இருக்குது. 2024 எக்ஸாம் போனவங்க டேட்டா. இதை வந்து ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். அப்போ வந்து ஷீட் 1ல் இருக்கா ஷீட் 2ல் இருக்கான்னு கேட்குது. எனக்கு வந்து அவங்களோட டேட்டாலாம் ஷீட் 1ல் தான் இருக்குது. ஓகே கொடுத்துட்றேன். சரி, இப்போ பாருங்கள், எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்டு, இதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். இதில் வந்து எதுவுமே ஷோ ஆகலை. இதில் நம்ம ஷார்ட் அண்ட் ஃபில்டர் பண்ணணுமா, A to Z இது பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை. சரி, இந்த கேட்குதுல்ல, இதிலே வந்து நேம் வைஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குது. வேணால் ஆசிட்டிஸ் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து அட்ரஸ் பிளாக். சரி, இப்போ நம்மளுக்கு அட்ரஸ் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னாக்க, இப்போ வந்து அபிநயா தமிழ்நாடுன்னு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அட்ரஸ்லாம் வரணும். அப்போ வந்து மேட்ச் த ஃபீல்டு இதை கொடுக்குறப்ப நல்லா கவனிங்க, அந்த நேம்ன்றது மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு, மித்த எதுவுமே மேட்ச் ஆகலை. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் நேம் காலம் கண்டென்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட அப்பா பேர் வரணும். அப்பா பேர் வந்து தானே அம்மா பேர் ஸ்டூடெண்ட்டோட நேம் வரும். இப்போ வந்து ஃபாதர் நேம் வந்து நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். லாஸ்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமு. சஃபிக்ஸ் இதெல்லாம் தேவையில்ல, கம்பெனி தேவையில்ல. அட்ரஸ் லைன் 1க்கு வந்து நம்ம ADDRன்னு இருக்குது. அட்ரஸ் லைன் 2க்கு வந்து ADDR2. சிட்டின்றது வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. ஸ்டேட்டுக்கு ஓகே. போஸ்டல் பின்கோடு வந்து போஸ்டல் கோடுன்னு இருக்குது, இங்கே பின்கோடுன்னு இருக்குது. அதோட மேட்ச் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஓரளவு ஈஸியாகவே இதாயிரும். இப்போ நான் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் லைனுக்கு இந்த அளவுக்கு போதும்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருந்தேன். அதை பாருங்கள், என் செல்வம் அபிநயா அவங்க அப்பா பேரோடு சேர்ந்து வருது. சரி, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தனேன். அட்ரஸ் பிளாக் வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது. சரி, இப்போ வந்து எனக்கு ப்ரிவ்யூ பார்க்கணும், 1 2 இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் மெர்ஜ் ப்ரீவியஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியுது,
சரவணன் ஐஸ்வர்யா அவங்க அப்பா பேரோட வருது. செல்வம் அபிநயா. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபினிஷ் மெர்ஜ் கொடுக்குறப்ப எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னாக்க இந்த கரண்ட் ரெக்கார்ட் மட்டும்தான் வேணுமா, இல்லை ஃப்ரம் எனக்கு 10ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்லேருந்து 20ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட் வரைய எனக்கு டேட்டா போதும் அப்படின்னாக்க அவங்கள மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கும். இப்போ கரண்ட் ரெக்கார்ட்னா இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன வச்சுருக்கோமோ அந்த ரெக்கார்டோட இது பிரிண்ட் அவுட் மட்டும் வரும். இல்லை எனக்கு எல்லா ரெக்கார்டும் வேணும் ஆல் ரெக்கார்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆல் ரெக்கார்டுக்கு தேவையான இதை வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ரெடி பண்ணுறது என்ன ஆகுனாக்க அடுத்த ஷீட்டாக கன்வெர்ட் ஆகும். அதாவது வேறு ஒரு ஷீட்டாக கன்வெர்ட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள். இதில் நிறைய டேட்டா இருக்கனால லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் ஒரு கம்மியான டேட்டா ஒரு 5-10 டேட்டா மட்டும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மூமெண்ட் என்னன்னு பார்ப்போம்.